அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் மேச ராசி பரணி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் அதாவது தரணியே மாறப்போகுதுங்க. ஆமலுங்க, உங்களுடைய உலகம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய குடும்பம் முதல் வேலை தொழில் வரை உங்களுக்கு மாறப்போகிறது. காரணம் சனிவனுடைய வக்ரம், அந்த வக்ர நிவர்த்தி. அந்த வக்ர நிவர்த்தியால் உங்களுக்கு கிடைக்கப் போகின்ற பலனை இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். பதிவு ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இதில் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. மேசராசி பரணி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, மேசராசிக்கு அதிபதி செவ்வாய், பரணி நட்சத்திரத்திற்கு அதிபதி சுக்கிர பகவான். ஸோ உங்களுடைய நட்சத்திராதிபதியான சுக்கிரன் ரிஷபராசிக்கும் துலாம் ராசிக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர். அந்த ரிஷபத்தில் குருவன் அமர்ந்திருக்கிறார். இன்னொரு பக்கம் உங்களுடைய மேஷத்திற்கு 11ஆம் வீடான கும்பத்தில் சனிவான் ஆட்சி பெற்று அமர்ந்திருந்தார். ஜூன் மாதம் வக்ரமடைந்த சனிவான் நவம்பர் 15 வக்ர நிவர்த்தி அடைகிறார். ஸோ மீண்டும் தன்னுடைய முழு சக்தியை பெறக்கூடிய சனி பகவான் முழுமையான பலனை உங்களுக்கு வாரி வழங்க போகிறாரு. மேசராசின் உங்களுக்கு 11ஆம் வீடு கும்பம், அதாவது லாபச்சனி. அதுவும் குறிப்பிட்டு பரணி நட்சத்திரத்திற்கு எப்போதுமே சுக்கிரனுக்கு சனி நட்பு கிரகம், யோகக்காரக கிரகம். மேலும் துளாராசியில் தான் அவர் உச்சமே அடைவார். ஸோ அதன் ரீதியாக சுக்கிரனுக்கும் சனிக்கும் மிகப்பெரிய நட்பு தொடர்பு உண்டு. அதன் ரீதியாக உங்களுக்கு லாபம் உண்டு. அந்த லாபம் எந்த விதத்தில் வரும் அப்படின்னா, காதலால், வாழ்க்கை துணையால், டூ வீலர் வண்டி வாகனம், கட்டிய வீடு லோன் போட்டு வாங்குறதுக்கோ அல்லது ரொக்கமாக கொடுத்து வாங்குறதுக்கோ வாய்ப்பு உண்டு. அதேபோல் மாமியார் வீட்டு வழிகளில் வரவு கிடைப்பது நிச்சயம். ஸோ இதில் இந்த லாபம் கிடைக்கின்ற பொழுது பிரச்சனையும் உங்களுக்கு தீருது. ஆமாங்க, காதல் பிரச்சனை, பெண்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும். மாமியார் வீட்டு வழிகள், அத்தை போன்ற உறவுகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு தீரும். ஸோ அவங்க மூலமாக ஏற்பட்ட இடைஞ்சல் பிரச்சனைகள் சரியாகி நிம்மதி சந்தோஷம் நீங்கள் பெறுவீங்க. இன்னொரு பக்கம் பரணி நட்சத்திரத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் இப்போது துளாராசியில் இருக்கிறார, அடுத்து விருச்சிக ராசிக்கு இடம் பெறுவார். ஸோ இந்த ஒரு காலகட்டத்தில் நிச்சயம் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய சுக்கிரன் அடுத்து விருச்சிகத்திற்கும் இடம் மாறும்போது உங்களுடைய பரணி நட்சத்திரத்திற்கு மிகுந்த நன்மை உண்டு. ஏனென்றால் ஆயுள் தீர்க்கம் அடையும். ஆயுள்காரனே இந்த லாபசாந்தில் உட்காந்துருக்கனால ஆயுள் தீர்க்கம் உண்டு. இன்சூரன்ஸு, இந்த பிஎஃப் பணம், வெளிநாடு சம்பந்தமான தொடர்புகள், மறைமுகமான வேலை தொழில், இந்த துறைகளில் ஏதாவது ஒரு துறையில் நீங்கள் காலடி வச்சுருக்கீங்கன்னா அதில் நிச்சயம் லாபங்கள் உண்டு. இன்ஜினியரிங் சம்பந்தமான படிப்புக்கு யோக வாய்ப்பு ஏராளமான முறையில் இந்த ஒரு காலகட்டத்தில் பிறக்கிறது. மேலும் உங்களுக்கு வர வேண்டிய சொத்து பங்கு அல்லது சம்பள பணம் அல்லது பாக்கியில் வசூலாக வேண்டிய பணம் வசூலாகும் இந்த தருணத்தில். ஸோ இப்படிப்பட்ட நன்மை நடக்கின்ற பொழுது நிச்சயம் உங்களுடைய லொக்கேஷன், அதாவது இடம் மாற்றம், வேலையில் நடக்கலாம், தொழிலில் நடக்கலாம், அல்லது குடும்ப வாழ்க்கையில் நடக்கலாம். ஸோ குடும்பத்துக்காக வீடு மாற்றக்கூடிய அமைப்பு ஏற்படும். ஸோ எப்படியாக இருந்தாலும் தரணி என்று சொல்லக்கூடிய உலகம், நீங்கள் வாழக்கூடிய சுற்றம், நட்பு, உறவுகள், இதில் நீங்கள் மாறுவது நிச்சயம். ஸோ அப்படிப்பட்ட இடமாற்றம் ஏற்படும். வெளிநாடு யோகம் ஏற்படலாம். வேறு ஒரு மாநிலத்துக்கோ வேறு ஒரு ஊர்களுக்கோ இடம் மாறக்கூடிய வாய்ப்பு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்குது. அதை எதிர்பார்த்து கொண்டிருப்போம். அந்த காரியத்தை நீங்கள் பயன்படுத்திங்க. குறைந்தபட்ச அளவு வீடாவது மாறுறதுக்கு வாய்ப்பு உண்டு, அல்லது வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ இப்படி ஒரு காலகட்டத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம், தவறாமல் ஊனமானவர்களுக்கு உங்களால் முடிந்த உணவு தானம் அல்லது வஸ்திர தானம் சனிக்கிழமை என்று செய்வது நல்லது. மாதந்தோறும் வரக்கூடிய அமாவாசை என்று காக்கைக்கு எள்ளு சாதம் வைத்து வணங்குவது முன்னோருடைய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு பெற்றுத்தரும். சனிவானில் ஏற்படக்கூடிய பெரிய அளவு பிரச்சனைகளை உங்களுக்கு குறைத்து லாபத்தை கொடுக்கும். ஆனால் லாபச்சனி உங்களுக்கு எப்போவுமே லாபத்தை தான் கொடுப்பாரு. பண ரீதியான லாபங்கள் நிச்சயமான முறையில் உண்டு. அதில் நீங்கள் பயப்படாமல் இருக்கலாம். தப்பை பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள், மற்றும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்ததில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள்.